முக்கியமானது இன்னைக்கு சபை கூடுதல் அப்படிங்கிறதுல ஏசப்பா உங்கள் கூட என் கூட பேச இருக்கக்கூடிய சத்திய வசனம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் 17வது வசனம் அப்படிங்கிறத நம்ம சத்தமாக வாசித்தோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த பூமிக்கு இயேசு அப்படிங்கிறவர் ஏன் வந்தார், இந்த பூமியை ஏசப்பா படைச்சாரு அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஏசப்பா அந்த பூமியை படைச்சதுலேருந்து இந்த பூமி எவ்வாறு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இயேசுவுக்கு பிரியமில்லாத ஜனங்களாக அந்த பூமி போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத அந்த பூமி எப்படி பாவத்தில் வீழ்ந்து போச்சு. ஆதாம் அப்படிங்கிற ஒரு மனுஷகுமாரன், முதல் மனுஷகுமாரனுங்கிறது ஆதாம். அதற்கு பிறகு 2ஆம் மனுஷகுமாரன் அப்படிங்கிறது இயேசு. முதல் மனுஷகுமாரன் மூலமாக, ஆதாம் மூலமாக பாவம் இந்த பூமிக்கு வந்தது. 2வது மனுஷகுமாரன் அப்படிங்கிறது இயேசுவின் மூலமாக இந்த உலகம் அப்படிங்கிறது பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டது. ஸோ இந்த உலகத்திற்கு இயேசு ஏன் வந்தார் அப்படிங்கிறதுக்கு சான்று பகரக்கூடிய இந்த வசனம் யோவான் 3:16, தம்முடைய ஒரே பேரான தேவன் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்த வசனம் சொல்லுது, யோவான் 3:17 சொல்லுது, உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவது இயேசு இந்த பூமிக்கு வந்தது ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்க வரல. அவர் என்ன எதற்காக வந்தாரா, இந்த உலகத்தை ரட்சிக்கிறதற்காக வந்தேன்னு சொல்றார். அப்ப யாரெல்லாம் இயேசு அப்படிங்கிற நாமத்தில் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவினுடைய பிள்ளைகளா மாறுறாங்க. அப்படி இயேசுவினுடைய பிள்ளைகளா மாறுறவங்களுக்கு இயேசு அப்படிங்கிற நாமத்தில் அவருடைய அந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. சரிங்களா, ஒருத்தர் கூட கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த பூமிக்கு இயேசு ஏன் வந்தார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பூமி யாருடைய ஆளுகையின் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசப்பாவோட ஆளுகையின் கீழே தான் இருக்குது. நம்ம ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 அப்படிங்கிறது நம்ம கிளியராக படிச்சுக்கணும். இந்த பூமி இப்போ யாருடைய கையில் இருக்குது, இது பூமி அப்படிங்கிறது ஆளுகை செய்கிறவர் யார், பூமிக்கு இயேசு வந்தார். ஸோ பூமியில் அடிக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டுட்டாரா, இல்லை இயேசுவை கொல்ல முடியுமா? ஏன்னா இன்னைக்கு பெரிய வேலைன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு பெரிய வெள்ளின்னு சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு உண்டா? இப்போ புதிய ஏற்பாட்டு சபை அப்படின்னு சொல்லக்கூடியது இயேசு பரமேறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பேசிட்டு போறாரு. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 கேள்விகள் இருந்தாலும் நம்ம கேட்கலாம். இன்னைக்கு அநேகர் இயேசுவினுடைய சத்தியத்தை அறியாமல் இன்னைக்கு பெரிய வியாழன், நாளைக்கு பெரிய வெள்ளி, அதுக்கப்புறம் ஈஸ்டரு, அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ், இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் ஆதி அப்போஸ்தல சபைகளில் கொண்டாடப்பட்டுச்சா? இயேசு பரமேறிட்டு போனதுக்கப்புறம் முதல்ல புறஜாதியார்களுக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44 படி அவர்கள் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் புறஜாதிகளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று மாற்றப்படுறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு பெரிய வியாழன் உண்டா? கிறிஸ்தவர்களுக்கு பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடேன்றது உண்டா? கிறிஸ்தவர்களுக்கு அந்த மாதிரி ஈஸ்டர் அப்படிங்கிறது உண்டா? ஈஸ்டர் என்ற தினம் யார் கொண்டாடுவா? ஈஸ்டர் அப்படிங்கிறது ஒரு பெண் கடவுள், காடஸ், அது பெண் கடவுள். இன்னும் நல்லா சொல்ல போனால் அது பார்த்தீங்கன்னா அது செக்ஷுவல் காட். அது ஈஸ்டருங்கிறது ஒரு முட்டை. அப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக இயேசு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, அப்போது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, எப்போ இயேசு பரமேறி அவர் மீண்டும் அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவரை இறங்கி அவர்கள்ட்ட பேசுறாரு. சத்தமா வாசிங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, ஒருவர் சத்தமாக. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு விசுவாசிக்கிறவர்களுக்கு இது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த சொல்லப்பட்ட இயேசு குர்ஆன்லயும் வர்றார். இந்த சொல்லப்பட்ட இயேசு பழைய ஏற்பாட்டிலையும் வர்றார். இந்த சொல்லப்பட்ட இயேசு புதிய ஏற்பாட்டிலையும் வர்றார். ஆனா ஒருத்தர் தான் இயேசுன்றவர், ஒருத்தர் தான். இயேசுங்கிறவர் பழைய ஏற்பாட்டில் பிதாவாக அறியப்படுறார். பழைய ஏற்பாட்டில் பிதான்ற ஒரு கேரக்டரே கிடையாது. பிதான்னு அறியப்படுகிறார். தேவன் அப்படிங்கிறது பிதா 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 பிதான்னு இயேசு சொல்லுவார். இயேசுவை தான் அவரே சொல்லிக்கிறார். பிதான்றவர் இயேசு தான். அப்போ ரொம்ப முக்கியமானது இந்த இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வரணும். ஏன்னா குர்ஆனில் அவருடைய பேர் வந்து ஈசா. ஈசாங்கிற ஒரு நபி, அதாவது முகமது நபிக்கு முன்னாடி வந்த நபி ஈசா நபின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு யார் அப்படிங்கிறது கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அவர் பிதாவினுடைய தற்சுரூபம், அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் தேவாதி தேவன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியிலே யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், இந்த பூமியை உண்டாக்கியவர், இந்த வானத்தை உண்டாக்கியவர். அப்படிப்பட்டவர் சொல்றாரு, சமீபத்தில் வந்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இந்த ஞானஸ்நானம்ங்கிறதே புதிய உடன்படிக்கை தான். பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட உடன்படிக்கையே கிடையாது. சரி, பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை இருந்ததுன்னா அது எல்லாருக்கும் உண்டான உடன்படிக்கையா? அது வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இது குர்ஆனில் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆபிரகாம்னா இப்ராஹிம். குர்ஆனில் படிக்கிறவங்களுக்கும் இதே தான். ஆபிரகாம்ன்றவர் இப்ராஹிம். இந்த ஈசாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஈசாக்கு அப்படிங்கிறது அவரும் அங்கே பார்த்தீங்கன்னா குர்ஆனில் வர்றார். அதே மாதிரி அவருடைய பையன் தான் யாக்கோபு. யாக்கோபு அப்படின்றது குர்ஆனில் யாக்கூபு அப்படின்னு வருவார். இந்த யாக்கோபுக்கு பிறந்தவங்க தான் 12 குழந்தைங்க. 12மே ஆண் பிள்ளைங்க. அந்த 12 ஆண் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் இன்னைக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற பேரை மாற்றப்படுறாங்க. அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற பேர் இன்னைக்கு அவங்க தான் இஸ்ரவேலர்கள் அழைக்கப்படுறாங்க. அப்போ ஏங்க அந்த உலகமே பூமியை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கியவர் இயேசுன்றீங்க, அப்புறம் ஏன் அவர் ஆபிரகாமுக்கு மட்டும் தகப்பனா இருக்கணும், அவருடைய பிள்ளை ஈசாக்குக்கு மட்டும் பிள்ளையா இருக்கணும், அவரோட பிள்ளை யாக்கோபுக்கு மட்டும் பிள்ளையா இருக்கணும்? அப்போ ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு அவர் பிள்ளை இல்லையா? ஏன்னா நமக்கு இன்னைக்கு ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி எழும். என்ன ஒரு சாதாரணமான கேள்வி? இப்போ சிவபெருமான் அப்படி இருக்கிறாரு, இப்போ எடுத்துக்காட்டுக்கு முருகன் அப்படி இருக்கிறாங்க, கணேஷ் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு, அல்லாஹ் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, திருமால் இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்க முடியுமா? இந்த உலகம் அப்படின்னு சில ஒட்டுமொத்த உலகம்னு ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு கடவுளாக இருக்க முடியும்? ஒரு மொழிக்கு ஒரு கடவுளாக இருக்க முடியுமா? ஒரு இனத்துக்கு ஒரு கடவுளாக இருக்க முடியுமா? ஒரு இடத்துக்கு ஒரு கடவுளாக இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் கடவுள் அப்படின்னு சொல்றதுல யார் எந்த கடவுள் அப்படிங்கிறது பெரியவர் சின்னவர்னு ஒரு போட்டி வருமா? வராதா? ஆனால் பைபிள் சொல்லுகிறபடி ஒரே ஒரு கடவுள், அது இயேசு மட்டும்தான் கடவுள். குர்ஆன் சொல்லுகிறபடி ஒரே ஒரு கடவுள், அது அல்லாஹ் தான் ஒரே ஒரு கடவுள். புத்தருடைய அந்த மாதிரி பௌத்தம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்தர்ன்ற ஒரே ஒரு கடவுள் தான். சமணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாவீரர் அப்படின்றவர், அவங்கெல்லாம் ஃபாலோயர்ஸ் அப்படி மாதிரி எடுத்துக்குவாங்க. இப்போ குர்ஆன் கூட இயேசு என்ன சொல்லணும்னா அவர் ஒரு நபிங்க, அவர் ஒரு இறை தூதர், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அதான் இறை தூதர். முகமது நபி மாதிரி இயேசு ஒரு நபின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு அவரை பற்றி என்ன சாட்சி கொடுக்குறார்? இயேசு அவருடைய சாட்சி நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், சபைகளுக்கு சொல்லுகிறதாவதுன்னு கிளியரா சொல்லியிருப்பார். என் கைகள் இந்த பூமியை உண்டாக்கவில்லையான்னு சொல்றாரு, வானத்தை உண்டாக்கவில்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்ப உலகத்தை உண்டாக்குனவர் இயேசு. அப்ப பிதான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தானே, அவர் பிள்ளை தானே இயேசு. அது என்ன சார் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள் வந்து அறியாமையில் இருக்கிறாங்க. அறியாமையில் இருக்கிற ஜனங்கள் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு சொல்வார். அந்த என்ன கேட்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தோமா எங்களுக்கு நீ பிதாவை காண்பி அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிற நானேன்னுவார். நான் உங்களோட கூடவே இருந்து இன்னும் என்னை அறியவில்லையா அப்படின்னு சொல்லுவார். அப்போ இயேசு தான் பிதா, இயேசு தான் இந்த பூமிக்கு, அந்த பிதாவாகிய இயேசு தான் பூமிக்கு வர்றார். பூமிக்கு எதுக்கு வர்றார்? அவர் 3 ரோல் எடுப்பார். 3 ரோலில் ஒருத்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக ரோல் எடுப்பார். அப்புறம் உலகத்தின் இரட்சகராக வருவார். உலகத்தின் இரட்சகராக எல்லாருக்கும். அதுக்கப்புறம் மீட்கும்படியாக. ஏன்னா ஆதாம் தொடங்கி, ஆதாம் தான் குர்ஆனில் முதல் அந்த நபி. ஆதாம்ங்கிற நபி தான் முதல் நபி. அதே பைபிளில் சொல்லப்படுறவர் ஆதாம் தான். ஆதாம் தான் அந்த உலகத்தில் உண்டான முதல் மனுஷன். என்ன பண்ணுறான்? பாவம் செய்கிறான்.
என்ன பாவம் செய்கிறான்? இயேசு அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரே ஒரு கனியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த கனியை சாப்பிட்றான். அப்போ பூமியானது அந்த ஆதாமுக்காக படைக்கப்பட்டது, பூமியானது அவருடைய மனைவி ஏவாளுக்காக படைக்கப்பட்டது. ஆனால் அந்த இயேசுவினுடைய கட்டளையை மீறதுனால இந்த பூமியானது அப்படியே அந்த ஆதாமுக்கும் இல்லாமல் ஏவாளுக்கும் இல்லாமல் அந்த சர்ப்பம்ங்கிற வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிசாசனுடைய கைகளுக்கு மாட்டப்படுகிறது. அப்போ அவர் தொடங்கி ஆதாம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய பாவங்களை மீட்பதற்காகவும் நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நம்மளை மீட்பதற்காகவும் நம்மளுடைய வணங்கா கழுத்து அந்த மாதிரி மீட்பதற்காகவும் இயேசுங்கிற அந்த உலகின் ரட்சகர், இயேசுங்கிற அந்த உலகை படைத்தவர் நம்ம பூமிக்கு வரார். அப்படி பூமிக்கு வரும்போது அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். என்ன சார் வாக்கு கொடுத்துருக்கிறாரு? நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் தேவனாக இருப்பேன், மற்றவங்க பூரா புறஜாதிகள்னு சொல்லிடுறாரு. ஜென்டைல்ஸ், மற்றவங்க எல்லாருமே புறஜாதிகள். சரி, அப்போ நம்ம கேட்குறோம் ஒரு கேள்வி, நம்ம சொன்ன மாதிரியே, ஏன் அந்த ஒருத்தரை மட்டும் எடுக்கணும்? ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த நோவா அப்படிங்கிற ஒரு காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நோவாவுடைய காலத்தில் சொல்லி 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 பார்ப்பார், இந்த பூமி அப்படிங்கிறது ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது, நீ போய் சுவிசேஷம் சொல்லு, நீ போய் இது பண்ணுன்னு சொல்லு. ஒரு வயலும் கேட்க மாட்டான். அப்போ நோவாவை என்ன சொல்லுவார்? நீ ஒரு பேழையை ரெடி பண்ணு, அந்த பேழையை உண்டு பண்ணி, சரியா, நீ ஒரு ஜோடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து உள்ளே போடு. நான் ஜலத்தினால, அதாவது நீரினால் இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், ஜலம்ங்கிற நீரினால் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி என்ன பண்ணுவார்னா, இவங்களும் அவங்க குடும்பத்தாரோட ஒரு மரங்கள்லாம் வெட்டி அந்த மாதிரி கீட்டெல்லாம் பண்ணி அந்த ஒவ்வொன்று பெரிய ஒரு பேழையாக ரெடி பண்ணுவாங்க. அப்படி பேழையை ரெடி பண்ணும்போது அந்த ஊருக்காரங்க பூரா அவங்கள பார்க்கும்போதெல்லாம் பைத்தியக்காரன், எல்லாரும் வேலைக்கு ஓடிட்டு இருப்பாங்க, எல்லாரும் பயங்கரமாக உலக காரியங்கள் எல்லாம் மும்முரமாக நடந்துட்டு இருப்பாங்க. அப்படி உலக காரியங்களில் மும்முரமாக நடந்துட்டு இருக்கும்போது இவங்களை ஒரு பைத்தியக்காரன் மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இயேசு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கிளியராக சொல்லியிருப்பார், நல்லா ஒரு குறிப்பிட்ட காலம் மழை பெய்ஞ்சவொன்னா ஒட்டுமொத்த பூமியும் அப்போது அழிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அந்த அழிக்கப்படுறதுக்கான சான்று இன்னைக்கு இருக்குது. அறிவியல் சொல்லுகிற சான்றும் இன்னைக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கிற ஒரு சூழல்ல அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் மனுஷர்கள் கூட மனுஷனை நான் நீரால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை கூட, பாவம் செய்கிறவன் பாவம் செய், நன்மை செய்கிறவன் நன்மை செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து வந்தவர் ஆபிரகாம்ங்கிற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஆபிரகாம அவரோட பையன் ஈசாக்கு, அவரோட பையன் யாக்கோபு, இனிமேல் இவங்களுக்கு மட்டும்தாப்பா நான் தேவன், இவங்களுக்கு மட்டும்தான் நான் தேவன், இனிமேல் நான் மற்ற ஜாதிகள் அப்படிங்கிறதோட கலவ வேண்டாம். அதனால தான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க, யூதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்ரவேலர்களில் ஒரு பகுதி யூதர்கள், யூதா கோத்திரம், மொத்தம் 12 கோத்திரம், இஸ்ரவேலில் 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்தில் யூதாங்கிற ஒரு கோத்திரம், அந்த யூதர்கள் வம்சத்தில் தான் இயேசுங்கிறவர் பிறந்தார். நீங்கள் வேணா உபாகமம் 18, 19, 20 படித்து பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக சொல்லியிருப்பார். அப்போ இயேசு இனி பாவம் செய்கிறவன் பாவம் செஞ்சுக்கட்டும், நன்மை செய்கிறவன் நன்மை செஞ்சுக்கிறட்டும்னு சொல்லிட்டு அவர் ஒரே ஒரு மனுஷனை மட்டும் தெரிஞ்சுக்கிறார், ஆபிரகாம், ஈசாக்க, யாக்கோபா. இனிமேல் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். மற்ற எல்லாரையும் புறந்தள்ளிடுறார், புறஜாதிகள்னு சொல்லிடுறார். அதன் அடிப்படையில் இப்போ என்ன பண்ணணும், இயேசு ஏன் இந்த பூமிக்கு பிறக்கணும்? ஒன்று, ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பாவங்களை அவர் மன்னிக்கணும், எல்லாரையும் மீட்டெடுக்கணும். ஏன்னா உலகத்தை உண்டாக்குனவர் அவர், மனுஷனை உண்டாக்குனது அவர். மனுஷன் பூரா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாவத்திலையும் சாபத்திலையும் கிடக்கிறான். ஒன்று, எல்லாரையும் மீட்டெடுக்கணும். இன்னொன்று, அவர் வாக்கு மாறாதவர். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் மறுச்சாதான் அவர் எல்லாருக்கும் தேவனாக முடியும். ஆமென், ஆமென், எல்லாருக்கும் தேவனாக முடியும். அப்ப ரொம்ப முக்கியமானது, அப்ப அந்த இயேசுங்கிற ஒரு மனுஷன் மறுச்சாதான் அந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் தான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் மறுச்சாதான் அவர் எல்லாருக்கும் பிள்ளையா மாற முடியும். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறனால, அவர் மறுச்சதுனால தான் இன்னைக்கு அவர் நமக்கு கடவுளாக இருக்கிறார். பிசாசு ஏமாற்றப்படுகிறான், ஏமாந்து போயிடுறான். அவ்வளோதான், அந்த பூமியை உண்டாக்குனவரே நம்ம கொண்டுட்டோம், இந்த பூமியை உண்டாக்குனவரை நம்ம கொண்டுட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி மகிழ்ச்சியாக. ஆனால் இயேசுவை கொல்ல முடியுமா? இயேசு அப்படிங்கிறவரை அவர் தன் ஆவியை விட்டார் அப்படின்னு சொல்லி வரும். இயேசுவை கொல்ல முடியாது. ஏன்னா இயேசுக்கு 7 ஆவிகள், இயேசுவுக்கு 7 ஆவிகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஆவியானவர் சொல்லுகிறத கவனமாக கேட்கணும். ஸோ இன்னைக்கு இந்த பெரிய வியாழன்னு சொல்லிட்டு பெரிய வெள்ளி நாளைக்கு கொண்டுறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அடுத்து ஈஸ்டர்னு சொல்லிட்டு அந்த மகன் இருக்கிற இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு இயேசுவை கொல்ல முடியுமா? இயேசு எத்தனை முறை உயிர் தெழுவார்? இயேசு எத்தனை முறை சாவார்? ஆமென். இயேசுவை கொல்லவே முடியாதுங்க. இயேசு இந்த மாதிரி சொல்லிட்டு, அவர் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கினவர். அவர் தான் சொல்றாரு,
புறப்பட்டு போங்க, சகல கோத்திரத்தாரையும் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரால் ஞானஸ்நானம் கொடுங்க, இதோ நான் 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 கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாகன்றார். இன்னைக்கு ஒருத்தர் கூட இயேசு சொல்றதை கற்றுக் கொடுக்கறதே கிடையாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படிங்கிறத யாருமே படிக்கிறது கிடையாது, அதன்படி வாழ்றது கிடையாது. இயேசுக்கு கொடுக்கறதா இருந்தால் ஏழைகளுக்கு கொடுக்க சொல்றாரு. யார் கொடுக்குறா? கேள்விதான். சரியா? அவர் ஓய்வு நாள் அப்படிங்கிறத பின்பற்ற சொல்றாரா? தசமபாகம் காணிக்கைங்கிறத பின்பற்ற சொல்றாரா? மனுஷர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. கிரயத்திற்கு கொல்லப்பட்ட இயேசு கிரயம் கொடுத்திருக்கிறார், தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கிறார், மக்களை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப மனுஷர்களுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. சரியா? ரொம்ப முக்கியமானது இயேசுவை இன்னைக்கு இந்த நாள்ல நம்ம முக்கியமா பார்க்க இருக்கிறது என்ன சார் அப்படின்னு சொன்னா, இயேசு அப்படிங்கிறவரை கொன்னவங்க யாரு? இயேசு யாரால கொல்லப்பட்டார்? எதற்காக கொல்லப்பட்டார் இயேசு அப்படிங்கிறது? ஏன்னா இதெல்லாம் இயேசுவினுடைய திட்டமாகவே இருக்கு. இயேசுவினுடைய திட்டமாகவே இருக்கு. நல்லா கவனிங்க. 26 இதுக்கு இடையில உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் நீங்க 10ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே நிறைய இருக்கும். 26ன்றது நம்ம டைரக்டா இயேசுவை கொன்னது யாரு அப்படிங்கிறதுக்காக வர்றோம். நீங்க இந்த 8ஆம் அதிகாரத்துல இருந்து பார்த்தோம்னா கூட நிறைய அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்க்க முடியும். சரியா? இங்க பாருங்களேன், இங்க எவ்வளோ போட்டி வரும் பாருங்க, பயங்கரமான போட்டி இருக்கும். இயேசுவை கொன்ன கூட்டம் யாருன்றதை நீங்க அடையாளப்படுத்திக்கலாம். இயேசுவை கொன்னது யாரு? வெளியில இருக்கிற ஜனங்கள் கொண்டாங்களா, இல்லை உள்ள இருக்கிறவங்களே கொண்டாங்களா? அந்த மாதிரி இருக்கிற வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை நீங்க பாருங்களேன், வாசிங்க. 8ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் அப்படிங்கிறது 8வது வசனத்தை, இது 8:8 வாசிங்க. மத்தேயு 8:8 வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட அது மாதிரி இஸ்ரவேலருக்காக தான் அந்த பூமிக்கு வந்தார். காணாமல் போன இஸ்ரவேல் ஆடுகளை நான் மீட்டெடுக்க வந்தேன்னு தான் சொல்றாரு. ஏன்னா அவர் உண்மையுள்ளவர் இல்லையா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். மற்ற மனுஷங்களுக்கு அவர் சுவிசேஷம் சொல்ல முடியாது. மற்ற மனுஷங்களுக்கு அவர் என்ன பண்ண முடியாது, அவர்களுக்கு நேரடியாக இருக்க முடியாது. அதனால தான் அதில் சொல்கிறாங்க பாருங்களேன், 11ல் நமக்கு அவர் இயேசு ஒரு தெளிவான வசனத்தை கொடுக்குறார். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடனே பந்தி இருப்பார்கள். அநேகர் கிழக்கு மேற்கு. நீங்கள் இஸ்ரேலுங்கிறதுல இருந்து கிழக்கு மேற்கு நாடுகள்லாம் பாருங்கள். அந்த நாடுகள்லாம் யாரு? அவங்க ஈசாக்கோட, ஆபிரகாமோட, யாக்கோபோட என்பவரோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ, இதுதான் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்னா யாரு அப்படின்னு கேட்டால் அந்த இஸ்ரவேலர்கள், அந்த யூதர்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்கிறார். நீங்க இந்த பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது அந்த ராஜ்யத்தின் புத்திரர் அப்படிங்கிற போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததிகள் தான் ராஜ்யத்தின் புத்திரர்கள். அந்த மற்றவங்க எல்லாமே அந்த கானானிய ஆட்சிக்கு அந்தமாக இருக்கக்கூடிய புறம்பானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இயேசு கிளியரா சொல்றார், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு அதே ஸ்டைல் தான் இன்னைக்கு பூமியில இப்பவும் இருந்துட்டு இருக்கு. இந்த ராஜ்யத்தின் புத்திரர் நாங்க தான் இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைங்க. இந்த கட்டிட சபைகளுக்கு போறவங்க நாங்க தான் ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் ஃபாலோ பண்றோம், நாங்கள் இயேசுக்கு பிரியமான பிள்ளை. தசமபாகம் கொடுக்குறோம், இயேசுக்கு பிரியமான பிள்ளை. காணிக்கை கொடுக்குறோம், இயேசுக்கு பிரியமான பிள்ளை. நாங்கள் இந்த பாஸ்டருக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப கீழ்ப்படுகிறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இயேசுக்கு பிள்ளை. அவங்களுக்கு சொல்லுகிற எச்சரிக்கை இது. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் எழுதின சுவிசேஷத்துல, ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்துல பூராமே எச்சரிக்கை கொடுத்திருக்கிறான் அப்போஸ்தலனாகிய பவுல். இயேசுனுடைய வசனத்தை வச்சு எப்படி அந்த ஜனங்கள் இயேசுக்கு பிரியமில்லாம இருந்தாங்க, இதே ஸ்டாண்டர்ட் தான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. இயேசு சொல்றாரு பாருங்களேன், நல்லா இதுல இயேசுவை யாரு சார் அப்படின்னு சொல்லி வாசிங்க. 10ஆம் அதிகாரம் எடுங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம்.
மத்தேயு 10ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5 வாசிங்க. 10:5. இந்த பன்னீர் இந்த பன்னீர் வரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியர் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியருடைய பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதிஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். இந்த சத்தியத்தை நல்லா கவனமா வாசிப்போம். இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்னு சொல்றார். இப்போ இதுதான் கட்டளை. அப்ப யாருக்கு இயேசு சுவிசேஷம் சொல்ல அவங்களை அனுப்பல? புறஜாதிகளாகிய நமக்கு அனுப்பலவர். நம்மள அப்ப புறஜாதிகள். இயேசுங்கிறவர் நமக்காக வரல. இந்த இடத்துல இயேசுங்கிறவர் இஸ்ரவேலர்களுக்காக தான் வந்தார். இஸ்ரவேலர்களுக்கு தான் அந்த 12 சீஷர்களையும் சுவிசேஷம் சொல்ல சொன்னார். அப்ப எப்படி சுவிசேஷம் சொன்னார்? யாருக்கு? காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள். நீங்கள் புறஜாதியர் நாடுகளுக்கு போகக்கூடாது, சமாரிய பட்டணங்களில் பிரவேசிக்க கூடாது. அந்த 12 சீஷர்களுக்கு கட்டளை அதுதான். புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இயேசு சுவிசேஷம் சொல்ல கட்டளை இடலை. ஆனா அதற்காக ஒரு மனுஷனை பின்னால தெரிஞ்சுக்கிட்டார். அவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். சவுலா இருந்தவனை பவுலா மாத்தி புறஜாதி பட்டணங்களுக்கு போனான். அவன் கூட அந்த யூதர்களாலும் அந்த இஸ்ரவேலர்களாலும் அதிகமா அடிபட்டான். இயேசுவை கொன்னதே அந்த யூதர்கள் தான், இயேசுவை கொன்னதே அந்த இஸ்ரவேலர்கள் தான். ஆனா நம்ம ஆட்கள் இது புரியாம இந்த கட்டிட சபைகள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டிட சபை கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இயேசுவை கொன்னது எங்கேயோ யாரோ மாறி, ஏதோ மாற்று மதத்தவங்க கொன்னது மாதிரி, மாற்று மதத்தவங்க பண்ணவங்க மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. இன்றைக்கும் இயேசுவை கொண்டுட்டு இருக்காங்க. காரணம் என்ன? இயேசுவோட வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவன் இயேசுவை கொள்ளுகிறான். இயேசுவினுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவன். யோவான் 12:48 தெளிவாக சொல்லுகிறது, என்னை தள்ளி என் வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனங்களே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்குன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அப்ப கேட்பாங்க, உன் நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உன் நாமத்தினாலே அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், தீர்க்க தரிசனம் உரைத்தல் அல்லவா, அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்லிடுவார். ஏன்னா ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியாத காரியங்களை பண்றாங்க. அன்னைக்கு யூதர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவை கொல்லுங்க, பரபாசுவை விடுங்க. ஏன் இயேசுவை கொன்னாங்க? ஏன் இயேசுவை கொல்ல சொன்னாங்க? ஏன்னா அவன் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான். நியாயப்பிரமாணம் என்ன? அந்த நம்ம சொல்ற 5 புத்தகங்கள், பழைய ஏற்பாடுல 5 புத்தகங்கள். ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்கிட்டான். ஓய்வு நாள் உண்டாக்குனவர் இயேசு தான் உண்டாக்குனாரு, இயேசு தான் அதை மீறுறாரு. அப்ப இயேசு தான் உண்டாக்குனாரு, இயேசு தான் மீறினாருன்னு சொல்லும்போது இன்னைக்கு ஓய்வு நாளை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தசமபாகம் அப்படிங்கிறத நீங்க எப்படி கொடுக்கணும்னு நம்ம நிறைய பேசிட்டோம், ஆரம்ப கால வீடியோல நிறைய இருக்கு. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இப்ப நம்ம பிரசங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குன்னு பிரசங்கம் பண்றோமா, இல்ல அழிந்து போனதை முடிஞ்சு போனதை பத்தி பேசிட்டு இருக்கோமா? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை எடுத்து கதையா சொல்லி மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி பாருங்க, வியாதிஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். இந்த 8ல ரொம்ப முக்கியம். 10:8 இலவசம். இன்னைக்கு காசு வாங்கிக்கிட்டு இயேசுவுக்கு ஊழியம் பண்றவங்க எல்லாரும் இயேசுவுக்கு விரோதிகள். நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கடைசி வரைக்கும் வாடகைக்கு வீட்டில் எடுத்து தன்னுடைய 6 நாள் வேலை பார்த்ததை வச்சு கையின் பிரயாசத்தை தான் சாப்பிட்டான். அப்ப இயேசு சொல்றாரு, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். இன்னைக்கு வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கிறாங்கன்னா, ஏசப்பா நாமத்தினால வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கணும். உன்னால வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்க முடியல, நீ பிரேயர் பண்ணா ஒரு காய்ச்சல் கூட போல, ஒரு தலைவலி கூட போல அப்படின்னு சொன்னா நீ இயேசுக்கு பிரியமான சீஷன் அல்ல, நீ இயேசுக்கு பிரியமானவர் அல்ல. இயேசு உன் கூட இல்லை. இந்த வசனத்தின்படி 10:8 வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் அப்படின்னு இருக்காரு. வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குறவங்க தான் இயேசுக்கு பிரியமானவர்கள். அவங்க தான் இயேசுவோட பிள்ளைங்க. குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட நபர்களை இயேசு இப்போ என்ன பண்றாருன்னா, ரொம்ப முக்கியமா இப்படிதான் அவர் அனுப்புறாரு. அப்ப நம்ம மனுஷர்களுக்கு பயப்படுற பிள்ளைகளா இருக்கணுமா? பயப்படக்கூடாது. ஸோ ரொம்ப முக்கியமானது அடுத்தடுத்த வசனங்கள்ல பாருங்களேன், எதனால இயேசு அப்படிங்கிறது கொல்லப்படுறார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே வாங்க. என்ன சார் அப்படின்னு சொன்னா, இயேசுவை யாரு நம்பணும் யாரு நம்பல அப்படிங்கிறது இங்க பாருங்களேன். 12ஆம் அதிகாரம் வாங்க.
மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரமாங்க. 12ஆம் அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 12:1 வாசிங்க. 12:1 வாசிங்க. அப்பதான் இயேசு யாரு கொலை செஞ்சா, எதற்காக கொலை செய்யப்பட்டாருன்னு புரியும். அக்காலத்திலே இயேசு வந்து ஓய்வு நாளிலே பயிர் வழியாய் போனார். அவருடைய சீஷர்கள் பசியா இருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினாங்க. பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். இங்க என்ன காரியம் நடக்குதுன்னா, கொஞ்சம் வீட்டுல இருக்கும்போது நல்லா ஃப்ரீயா இருக்கும்போது நல்லா படிச்சு பாருங்க. இயேசு அப்படிங்கிறவரை ஒரு பரிசேயர் அப்படிங்கிறவங்க கண்டு, என்னப்பா உங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஓய்வு நாளில் செய்யக்கூடாத செய்யறாங்க, என்னப்பா அப்படி செஞ்சுட்டாங்க? ஓய்வு நாளில் ஒரு பயிர் வழியே போறாங்க. அப்படி ஓய்வு நாளில் பயிர் வழியே போகும்போது என்ன நடக்குது? கதிர்களை கொய்யிறாங்க. ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாதான்? சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஓய்வு நாளில் உங்க வீட்டில் அடுப்பே எரியக்கூடாதுன்றார். ஓய்வு நாளில் உங்க சொந்த பேச்சை பேசக்கூடாதுன்றார். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் எங்களுக்கு நியாயப்பிரமாணம் வேண்டுங்க, எங்களுக்கு பழைய ஏற்பாடு வேண்டுங்க அப்படின்னு சொன்னால், ஓய்வு நாளில் உங்கள் வீட்டில் அடுப்பு எரிஞ்சிட்டா உங்களை கொன்றணும். ஓய்வு நாளில் நீங்கள் சொந்த பேச்சை பேசிட்டீங்கன்னா அவங்களை கொன்றணும். அந்த அர்த்தத்தின்படி தான் இயேசுட்டே கேட்குறாங்க, என்ன ஓய்வு நாளில் செய்யக்கூடாத செய்கிறாங்க அப்படின்னு பண்ணுறாங்க. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, நல்லா கவனிங்க. 8:10-12 பாருங்க. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஒரு நாளை வேலை நாளாக்கினாலும் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் சரியா, ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாது இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்ப தேவாலயம்ன்றதை விட பெரியவர் இங்கே ரோட்ல இருந்து கத்திட்டு இருக்கிறாரு. இயேசு சொல்லிட்டார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, மனுஷனுடைய கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆமென். கோயில் இருக்க மாட்டார். 2 அல்லது 3 பேர் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே இயேசு வந்துருவேன்னு சொல்றாரு. 2 அல்லது 3 பேர் வந்துட்டாலே போதும், இயேசு அங்கே வந்துருவார். அப்படிங்கிற போது தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நமக்கு தேவாலயம் பெருசா, இயேசு பெருசா? இயேசு தான் பெருசு அப்படின்னு. அப்ப பாருங்க, ஓய்வு நாளை பூரா அவர் மீறிட்டே வருவார். ஓய்வு நாளை பூரா அவர் மீறிட்டே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானது. அதில் பாருங்களேன், இயேசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயேசுவை என்ன பண்ண, இயேசு வந்து சாத்தானை துரத்துறாரு. வாசிங்க 12:24 பாருங்க. இந்த இயேசுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோன்றவங்க தான் இயேசுவை குறை கொண்டு கிடிச்சிட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் அதே செயல் தான் நடந்துட்டு இருக்கு. உண்மை கிறித்தவர்கள்ன்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. வீடுகளில் கூடுற சபைகளில் இயேசுவினுடைய அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் உண்மையான கிறித்தவர்கள். இயேசு 12 வாசிங்க 12:24. பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி இல்லை. இயேசு வந்து இந்த பிசாசுகளை எல்லாம் துரத்துறாரு. எல்லா விதமான காரியங்களையும் அவர் செய்கிறார். அவருக்கு அந்த மாதிரி. ஆனால் அவங்க மற்றவங்க பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்க, இவன் வந்து பெயல்செபூவின் ஆவினாலே பிசாசுகளை துரத்துக்கிறான்னு சொல்லிட்டு இயேசுவையே பெயல்செபூவின் ஆவின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவர் தான் சொல்கிறாரு, வாசிங்க 28 வாசிங்க. நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துக்கிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்? பிசாசுகளை துரத்தி இயேசுக்கு ஒரு இயேசுனுடைய பிள்ளையாக நம்ம மாற்றும் போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வருது. அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலுடைய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினனையாகில் அவன் வீட்டை எப்படி கொள்ளையிடலாம்? இயேசு சொல்றாரு பாருங்க. 12:30 வாசிங்க. என்னோட இராதவன் எனக்கு விரோதி, என்னோட சேர்க்காதவன்